ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு சிம்பிளான கான்செப்ட் கைனடிக்ஸ் ஆஃப் எலிமினேஷன் அப்படிங்கிறது தான். கைனடிக்ஸ் ஆஃப் எலிமினேஷன் அப்படிங்கிறது வேற ஒன்றும் கிடையாதுங்க. நம்ம எந்த ஒரு ட்ரக்கை நம்ம எடுத்துக்கிட்டாலும் சரி, அந்த ட்ரக் வந்து நம்ம உடம்ப விட்டு வெளியில போகணும், அதாவது எலிமினேஷன் ஆகணும். ஓகேங்களா? அந்த எலிமினேஷன் வந்து எந்த ப்ராசஸ்ல, அதாவது எந்த மெக்கானிசம்ல, என்ன ரேட்ல வந்துட்டு அது வந்து எலிமினேட் ஆகுது அப்படிங்கிறத பத்தி படிக்கிறது தான் வந்து கைனடிக்ஸ் ஆஃப் எலிமினேஷன். அதாவது ஒன்றும் கிடையாது, ரேட் அண்ட் மெக்கானிசம். ஓகேங்களா? இன் விச் ட்ரக் கிளியர்டு ஃப்ரம் அவர் பாடி, நம்ம உடம்புல இருந்து ட்ரக் என்ன ரேட்ல என்ன மெக்கானிசத்துல வெளியில போகுது, கிளியர் ஆகுது அப்படிங்கிறத பத்தி படிக்கிறது தான் வந்து கைனடிக்ஸ் ஆஃப் எலிமினேஷன். ஓகேங்களா? இந்த கைனடிக்ஸ் ஆஃப் எலிமினேஷன் அப்படிங்கிறது எதெல்லாம் டிட்டர்மைன் பண்றதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, ஹாஃப் லைஃப் டிட்டர்மைன் பண்றதுக்கு, ஸ்டடி ஸ்டேட் கான்சன்ட்ரேஷனை டிட்டர்மைன் பண்றதுக்கு, டோசேஜ் ரெடிமேனை வந்து டிட்டர்மைன் பண்றதுக்கு வந்து மேஜரா இந்த கைனடிக்ஸ் ஆஃப் எலிமினேஷன் அப்படிங்கிறது யூஸ் ஆகுது. ஓகேங்களா? இப்போ இந்த கைனடிக்ஸ் ஆஃப் எலிமினேஷன் பொறுத்த வரைக்கும் மேஜரா வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு மெக்கானிசம் மேஜரா. ஒன்னு ஃபர்ஸ்ட் ஆர்டர் மெக்கானிசம், இன்னொன்னு ஜீரோ ஆர்டர் மெக்கானிசம். ஓகேங்களா? இந்த ஃபர்ஸ்ட் ஆர்டர் மெக்கானிசத்துக்கும் ஜீரோ ஆர்டர் மெக்கானிசத்துக்கும் மேஜரான டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆர்டர் மெக்கானிசத்தை பொறுத்த வரைக்கும் ரேட் ஆஃப் எலிமினேஷன் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ட்ரக் இன் பாடி. அதாவது என்ன அப்படின்னா, நம்ம உடம்புல எவ்வளவு ட்ரக் இருக்கோ, அதாவது நம்ம உடம்புல இருக்கிற ட்ரக்கோட கான்சென்ட்ரேஷனை பேஸ் பண்ணி தான் வந்து எலிமினேஷன், ரேட் ஆஃப் எலிமினேஷன் அப்படிங்கிறது இருக்கும் அப்படிங்கிறது. ஓகேங்களா? இதே இது ஜீரோ ஆர்டர் கைனடிக்ஸ் அப்படிங்கிறது ரேட் இஸ் கான்ஸ்டன்ட். அதாவது என்ன அப்படின்னா, நம்ம உடம்புல இருந்து ட்ரக் ஒரு பர்டிகுலர் கான்ஸ்டன்டான ஒரு அமௌண்ட் வந்து எலிமினேட் ஆகிட்டே இருக்கும். ஓகேங்களா? எக்ஸாம்பிளுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா, இங்க ஃபர்ஸ்ட் ஆர்டர் கைனடிக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு ட்ரக்கோட ஹாஃப் லைஃப் வந்து 4 ஹவர்ஸ்னு வச்சுக்கோங்களேன். இனிஷியல்ல கான்சென்ட்ரேஷன் வந்து 100 mg per liter இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. நம்ம உடம்புல ஸ்டார்டிங்ல 100 mg வந்து ட்ரக் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அதோட ஹாஃப் லைஃப் வந்து 4 ஹவர்ஸ்னா 4 ஹவர்ஸ் கழிச்சு நம்ம உடம்புல வந்து பாத்தீங்க அப்படின்னா எவ்வளவு எலிமினேட் ஆயிருக்கும், 50% வந்து எலிமினேட் ஆயிருக்கும். அப்போ 100 mgல இருந்து 50 mg வந்து மாறிடும் 4 ஹவர்ஸ் கழிச்சு. அதே இது 8 ஹவர்ஸ் கழிச்சு பாத்தீங்கன்னா 25 mg. ஓகேங்களா? அப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம உடம்புல இதே இது 200 கான்சென்ட்ரேஷன் இருந்துச்சு, 200 இருந்துச்சுன்னா அதுக்கு ஏத்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அதுல பாதி 100. ஓகேங்களா? அதுல பாதி 50. ஓகேங்களா? இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ரேட் ஆஃப் எலிமினேஷன் வந்து கான்சென்ட்ரேஷனை பேஸ் பண்ணி, அதாவது நம்ம உடம்புல எவ்வளவு கான்சென்ட்ரேஷன் இருக்கோ அதை பேஸ் பண்ணி வந்து இருக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி இங்க ஜீரோ ஆர்டர் கைனடிக்ஸ் பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது. ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் ஆஃப் ட்ரக் வந்து எலிமினேட் ஆகிட்டே இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 10 to 15 கிராம் பெர் ஹவர் அந்த ரேஞ்ச்ல வந்து பாத்தீங்கன்னா ஆல்கஹால் வந்து நம்ம உடம்புல வந்து கிளியரன்ஸ் ரேட். ஓகேங்களா? அப்போ இப்போ 1 ஹவருக்கு ஃபர்ஸ்ட் 1 ஹவருக்கு வந்து பாத்தீங்கன்னா 10 கிராம் வந்து எலிமினேட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அடுத்து ஒரு 2 ஹவர்ஸ் கழிச்சு அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா 2 ஹவர்ஸ்ல வந்துட்டு அடுத்த ஊர்ல ஒரு 10 கிராம் தான் வந்து எலிமினேட் ஆகும். ஓகேங்களா? அப்போ எவ்ரி ஹவர் வந்து கான்ஸ்டன்டான ஒரு அமௌண்ட் மட்டும் எலிமினேட் ஆகிட்டே இருக்கும். ஆனா இங்க அப்படி கிடையாது, கான்ஸ்டன்டான ஒரு அமௌண்ட் எலிமினேட் ஆகாது. இது வந்து கான்சென்ட்ரேஷனை பேஸ் பண்ணி, இப்ப 100 இருக்குன்னா 50னா 50 இருக்குதுன்னா 25, அந்த மாதிரி ஒரே கான்சென்ட்ரேஷனை பேஸ் பண்ணி வந்து இது வந்து மாறும். ஆனா இது வந்து கான்ஸ்டன்டா 10 mg per, அதாவது 10 கிராம் வந்து 1 ஹவர்ல எலிமினேட் ஆகுதுன்னா 2 ஹவர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 20 கிராம் வந்து எலிமினேட் ஆகும். இந்த மாதிரி கான்ஸ்டன்டா வந்து எலிமினேட் ஆகும். ஓகேங்களா? இப்போ இதுக்கு எக்ஸாம்பிள் பொறுத்த வரைக்கும், அதாவது ஃபர்ஸ்ட் ஆர்டர் கைனடிக்ஸ் பொறுத்த வரைக்கும் இது பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, மோஸ்ட் ஆஃப் த ட்ரக், எந்த ட்ரக் மேக்ஸிமம் எடுத்துக்கிட்டாலும் சரி அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆர்டர் கைனடிக்ஸ்ல தான் வந்து எலிமினேட் ஆகும். ஓகேங்களா? அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா ஜீரோ ஆர்டர் கைனடிக்ஸ் பொறுத்த வரைக்கும் பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து எத்தனால் பினடாயின் அப்படிங்கிறது தான். எத்தனால் வந்து மேஜரா வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் வந்து இதாகும். ஓகேங்களா? அதனாலதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா எத்தனால பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா அதிகமான கான்சன்ட்ரேஷன் நம்ம உடம்புல இருந்தாலும் சரி கம்மியான அளவு தான் வந்து எலிமினேட் ஆகிட்டே இருக்கும். அதாவது 1 ஹவருக்கு வந்து 10 to 15 கிராம் தான் வந்து எலிமினேட் ஆகிருக்கும். அப்போ என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்கா நம்ம உடம்புல வந்து ட்ரக்கோட கான்சன்ட்ரேஷன் ரொம்ப அதிகமாக ஆரம்பிச்சிடும். ஆனா இங்க அப்படி கிடையாது. நம்ம உடம்புல ட்ரக்கோட கான்சன்ட்ரேஷன் எவ்வளவு அதிகமா இருந்தாலும் சரி எவ்ரி கான்சன்ட்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கிளியர் ஆகிட்டே இருக்கும். ஆனா அங்க வந்து அப்படி கிடையாது. ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா எந்த மாதிரியான ஃபேக்டர்ஸ்லாம் வந்து இந்த கைனடிக்ஸ் ஆஃப் எலிமினேஷன் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும் அப்படிங்கறத பார்க்கலாம். மேஜரா வந்து பாத்தீங்கன்னா ஏஜ் அப்படிங்கிறது, மெட்டபாலிசம், எக்ஸ்கிரீஷன் இதெல்லாம் வந்து சேஞ்ச் ஆகும் ஏஜ் பேஸ் பண்ணி. ஓகேங்களா? அதே மாதிரி பாத்தீங்கன்னா லிவர் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது பேஸ் 1 பேஸ் 2 ரியாக்ஷன் நடக்கிறதுக்கு வந்து, அதாவது கான்ஜுகேஷன் ரியாக்ஷனா இருக்கணும், சிம்பிள் ரியாக்ஷன்ஸா இருக்கட்டும், இது எல்லாத்துக்குமே வந்து லிவர்ல இருக்கிற என்சைம்ஸ் தான் வந்து மேஜர். அப்போ என்சைம்ஸோட லெவல்ல ஏதாவது பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா, லிவர்ல ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா கிளியரன்ஸ் ரேட்டுமே வந்து சேஞ்ச் ஆகும். ஓகேங்களா? அதே மாதிரி கிட்னி ஃபங்க்ஷன் பொறுத்த வரைக்கும், எலிமினேஷனை பொறுத்த வரைக்கும், அதாவது எக்ஸ்கிரீஷனை பொறுத்த வரைக்கும் மேஜரா வந்து ஆக்ட் ஆகிற ஒரு ஆர்கன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்னி. ஓகேங்களா? அப்ப அந்த கிட்னில பிரச்சனை இருந்துச்சுனாலும் இது வந்து சேஞ்ச் ஆகும். அடுத்து ட்ரக் இன்ட்ராக்ஷன் அப்படிங்கிறது, ஒரு ட்ரக் இன்னொரு ட்ரக்கோட இன்ட்ராக்ட் ஆயிடுச்சு அப்படின்னா என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்கா வந்து பாத்தீங்கன்னா அது எலிமினேட் ஆகிறதுக்கு டிலே ஆகும். ஓகேங்களா? அந்த மாதிரியான கண்டிஷன். அது போக ஜெனட்டிக்காவே வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்திருப்போம். ஜெனட்டிக்காவே வந்து பாத்தீங்கன்னா சில என்சைம்ஸ் வந்து சிலருக்கு வந்து கம்மியா இருக்கும், சிலருக்கு வந்து அதிகமா இருக்கும். ஸோ இந்த மாதிரி கண்டிஷன்ஸுமே வந்து
இந்த ரேட் ஆஃப் எலிமினேஷன் அப்படிங்கறத வந்து, அதாவது கைனடிக்ஸ் ஆஃப் எலிமினேஷன் அப்படிங்கறத வந்து சேஞ்ச் பண்ணும். ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கைனடிக்ஸ் ஆஃப் எலிமினேஷன் என்ன, அதுல மேஜரா வந்து என்ன மெக்கானிசம்லாம் இருக்கு, அது போக வந்து பாத்தீங்கன்னா அதுல என்ன மாதிரியான ஃபேக்டர்ஸ்லாம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது அப்படிங்கறத பத்தி. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோ உங்க எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதே மாதிரியே பார்மகாலஜி, பார்மசி ரிலேட்டடான டாபிக்ஸ் எல்லாத்தையும் நம்ம சேனல்ல வந்து தொடர்ந்து வாரத்துக்கு 2 வீடியோ, அது போக வந்து பாத்தீங்கன்னா ஜிபேட்டுக்காக வந்து பாத்தீங்கன்னா தமிழ்லயே வந்து டெய்லி பேசிஸ்ல வந்து ஒரு வீடியோ வந்து நம்ம ரிலீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த மாதிரி தொடர்ந்து நம்ம கண்டென்ட்டை நீங்க பாக்குறதுக்கு மறக்காம ஃபார்ம் டீச் தமிழ் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். பை.